வணக்கம். உடலுறவு வசியத்தில் இது பேர் மட்டும் தெரிஞ்சாலே போதுமா சுவாமி அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். ஏன்னா போன வீடியோவில் ஃபோட்டோ இருந்தால் போதும்னு சொல்லியிருந்தேன். இதில் பேர் மட்டும்தான் சுவாமி இருக்குது, ஏன் ஃபோட்டோ இருக்குதா, அவங்க பேர் மட்டும்தான் இருக்கா, அவங்கள உடலுறவுக்கு வசியம் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான். என்ன ஒரு விஷயம்னாக்கா, அவங்களோட பேர் தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா. தயவு செஞ்சு தவறான காரியத்துக்காக பயன்படுத்த வேணாம். என்ன சுவாமி உடலுறவு வசியம்லாம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. மோகினியோட அவதாரத்தில் உள்ள மாந்திரிகத்தில் என்னென்ன விருது இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம பண்ணி கொடுக்குற விதம் நம்ம எல்லாருக்கும் நன்மைகள் மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க, அவங்கள உடலுறவுக்கு வசியம் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூட இருந்தவங்கள உடலுறவுக்கு வசியம் பண்ணிக்கோங்க, சரிங்களா, தவறு இல்லை. இன்னொருத்தவங்க ஃபேமிலியில் கூற வேண்டாம், சரிங்களா. எல்லாரையும் பண்ணலாம், இருந்தாலும் வேண்டாம்னு சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா. ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காதீங்க. டோட்டலாக வசியம் பண்ணிடலாம். ஒருத்தவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும், இன்னொருத்தவங்களோட பேர் இருந்தாலே போதும், சரிங்களா. ஏன்னா எதுக்கு பேர் மட்டும் தெரிஞ்சால் நிறைய பேர் இருக்குல்ல சுவாமி அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவங்களோட பேர் மட்டும்தானே இல்லைங்களா. அதனால் உங்கள் ஃபோட்டோ, அவங்களோட பேர், ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ, அப்படி இல்லைன்னா பேர் இருந்தாலே நம்ம வசியம் பண்ணிடலாம். உடலுறவுக்கு வெறும் 12 நாளில், சரிங்களா. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. வாழப்போகிறது ஒரு முறை தான். மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கங்க. கால் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க.